வெல்கம் பேக் டு ஜூபிட்டர் அகாடமி சேனல். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல சீட் யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் இருக்கோ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ அலாட்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நெக்ஸ்ட் காலேஜ்ல போய் அட்மிஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும்ட்டு இந்த வீடியோல நம்ம. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்க்காக லிஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்க்ரீன்ல நம்ம வந்து டிஸ்பிளே பண்றோம். இது நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிஎஃப் மூலியமா வேணும்னா நம்ம வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு போகும். அதுல நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அட்மிஷன் 2024 பார்க்கும்போது ஒரிஜினல் அலாட்மெண்ட் லெட்டர் இது நம்ம வந்து tnmedicalselection.netல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா +2 மார்க் ஷீட் அண்ட் பாஸ் சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் சர்டிஃபிகேட்னா சேம் அதே தான், +2 மார்க் ஷீட் தான் பாஸ் சர்டிஃபிகேட். அண்ட் 10th மார்க் ஷீட்டும் நம்ம கொண்டு போகணும். அண்ட் 11th மார்க் ஷீட் சிபிஎஸ்சி போர்டுக்கு 11th இல்லை. ஸோ அதனால வந்து உங்களுக்கு 10th and 12th மார்க் ஷீட் மட்டும் போதும். ஃபார் சமச்சி ஸ்டூடெண்ட் 10th, 11th and 12th மார்க் ஷீட் மூணுமே நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அவங்க மட்டும் கொண்டு போனால் போதும். ஓசி கேண்டிடேட் தேவையில்லை. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அண்ட் 7th டாக்குமெண்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்டக்ட் சர்டிஃபிகேட். இது சில ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சில ஸ்கூலில் வந்து டிசிலே மென்ஷன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் டிசியில் மென்ஷன் பண்ணுவாங்க. சில ஸ்கூலில் இது கண்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, சில ஸ்கூலில் கொடுக்கறது இல்லை. கொடுக்காதவங்க டிசியில் இருக்குது. ஸோ வரி பண்ணிக்க வேண்டாம். 8th சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் சமச்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சமச்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். அதர் தென் சிபிஎஸ்சி அண்ட் சமச்சி போர்டு யாராச்சும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட் அட்மிட் கார்டு, நெக்ஸ்ட் நீட் ரேங்க் லெட்டர் ஆர் ஸ்கோர் கார்டு, ரெண்டுமே ஒன்று தான். ரேங்க் லெட்டராக இருந்தாலும் சரி, ஸ்கோர் கார்டாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு 4 செட்டு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 நம்பர். ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸும் கேட்டிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ். அண்ட் ஃபீஸ் ரிசிப்ட் பெய்ட் அட் செலெக்ஷன் கமிட்டி ஃபார் ஸ்டேட் கோட்டா. இப்போ நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போ அந்த ஃபீஸ் பெய்டு ஒரு 500 rupees ஏதாச்சும் நம்ம பே பண்ணியிருப்போம். அதுக்கான ரிசிப்ட்கான ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபீஸ் ரிசிப்ட் பெய்ட் அட் காலேஜ் ஆஃபீஸ். இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணுவோம். அது அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். CD with scanned copy of documents where applicable. ஸோ சாஃப்ட் காப்பி எடுத்துன்னு போகலாம். எய்தர் பென் டிரைவ் ஆர் CD ரெண்டுத்துலேயுமே நம்ம வந்து கொண்டு போகணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நேமில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ ஸ்கேண்டு காப்பீஸும் நம்ம வந்து காலேஜஸ்க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சில காலேஜஸில் கேட்பாங்க, சில காலேஜஸில் கேட்க மாட்டாங்க. நம்ம கொண்டு போகிறது நம்மளுக்கு சேஃபர் சைட். என்னென்ன கேட்டிருக்காங்க? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ JPEG ஃபார்மேட் 200 KB, சிக்னேச்சர் JPEG ஃபார்மேட் 20 KB, ஈச் சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்டில் 200 KBக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரே PDFல 2000 KBக்குள்ளே இருக்கணும். என்னென்ன கேட்டிருக்காங்க? ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், +2 மார்க் ஷீட், +1 மார்க் ஷீட் இஃப் அப்ளிகபிள், அண்ட் 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அலாட்மெண்ட் ஆர்டர், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அண்ட் நீட் ஸ்கோர் கார்டு கேட்டிருக்காங்க. அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே ஸ்கேன்டு காப்பீஸில் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டரில் வந்து ஒரே PDF ஃபைலில் 2000 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து காலேஜில் அட்மிஷன் அப்போ நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். இது நம்ம ஒரிஜினல் காப்பீஸும் நம்ம சப்மிட் பண்ணணும், அண்ட் ஜெராக்ஸும் சப்மிட் பண்ணணும். அண்ட் டிஜிட்டல் காப்பீஸ் சில காலேஜில் கேட்பாங்க. அதுக்காக நம்ம பென் டிரைவ் இல்லைன்னா CDயில் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொண்டு போகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜூபிட்டர் அகாடமி சேனல். மேலும் கவுன்சிலிங் ரிலேட்டடுக்கான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.